வணக்கம் நண்பா. எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் லேட்டஸ்ட் செய்திகள். செப்டம்பர் 9 வெளியான தகவல். 3 ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் 6744 பேருக்கு பணியாணை. மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதில். மருத்துவத்துறையில் கடந்த 3 ஆண்டுகளில் 6744 மருத்துவ பணியாளர்களுக்கு பணியாணைகள் வழங்கப்பட்டு உள்ளதாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். இதுகுறித்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு துறையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு பேசுவது அவசியம். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவத்துறையில் பொறுப்பேற்கும் போது குளறுபடிகளும் குழப்பங்களும் மிகப்பெரிய அளவில் இருந்தது. 354 என்கின்ற அரசாணையை அமல்படுத்த கோரி டாக்டர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்திய போராட்டங்களை யாரும் மறந்துவிட முடியாது. போராட்டங்கள் நடத்தினார்கள் என்பதற்காக 116 டாக்டர்களுக்கு தண்டனை இடமாற்றத்தை தந்தனர். இதனால் லட்சுமி நரசிம்மன் என்ற டாக்டர் மன அழுத்தத்தின் காரணமாக இறந்தே போனார். இதுவரை எந்த அரசும் செய்யாத ஒரு கொடும் காரியம் அது. திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 293, 354 ஆகிய 2 அரசாணைகள் பற்றி டாக்டர்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தது. அந்த மாறுபட்ட கருத்துக்களை களைவதற்கு 2 சங்கங்களை கலந்து பேசி அவர்களுக்குள் ஒருமித்த கருத்தை உருவாக்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. மேலும் முதல் முறையாக 1021 டாக்டர்களுக்கும் 977 நர்சுகளுக்கும் முதல் பணியாணை தருகிற போதே கலந்தாய்வு நடத்தி அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியாணைகள் தரப்பட்டது. கடந்த 20 நாட்களுக்கு முன்பு 946 மருந்தாளுநர்கள், 523 உதவியாளர்கள் என்று 1523 பேருக்கு கலந்தாய்வு நடத்தி பணியாணைகளை தந்துள்ளோம். மேலும் மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் 1947 உதவி டாக்டர்கள், 1291 இதர மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள், 977 தற்காலிக நர்சுகளை நிரந்தரப்படுத்தி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல 946 மருந்தாளுநர்கள், 127 உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் என்று 5288 புதிய பணி நியமன ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் மருத்துவத்துறைக்கு தேவையான இளநிலை உதவியாளர்கள், தட்டச்சர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் போன்ற பணியிடங்கள் 1583 நிரப்பப்பட்டுள்ளது. மருத்துவத்துறையில் மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 6744 மருத்துவத்துறை பணியாளர்களுக்கு புதிய பணி ஆணைகள் தரப்பட்டுள்ளது. கலந்தாய்வுகளின் மூலம் இதுவரை 12147 டாக்டர்கள், 9535 நர்சுகள், 14753 மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் என மொத்தம் 36465 பேர் பணியிட மாற்றம் பெற்றுள்ளார்கள். இந்த தகவல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இதை தெரிந்து கொள்ளாமல் பணி நியமனங்கள் இல்லை என்கின்ற ஒரு தவறான தகவலை தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படி எத்தனை பணியிட மாற்றங்களை வெளிப்படையாக செய்துள்ளார் என்ற தகவலை தெரிவித்தால் நன்றாக இருக்கும். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார ஆஸ்பத்திரிகள், மாவட்ட அரசு ஆஸ்பத்திரிகள், மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிகளுக்கு இதுவரை 1000க்கும் மேற்பட்ட புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு படிப்படியாக திறக்கப்பட்டு வருகிறது. இதுபோல ஏதாவது ஒன்றை தன்னுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடி செய்திருப்பாரா என்று சொல்ல வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள, மருத்துவத்துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.